ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் துவரம் பருப்பு வச்சு நம்ம வந்து உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஊற வச்சிட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ நம்ம வந்து இந்த பருப்பை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு வரமிளகாய், சோம்பு, கல்லுப்பு, இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பொறுன்ட்டு அரைச்சிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இது நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருளை போட்டுடலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இதில் போட்டுடலாம். கொத்தமல்லி தழை அதே மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுட்டு இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சிட்டோம். இதை வந்து நம்ம வந்து இட்லி குக்கரில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக போடணும். இப்போ இந்த பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் வந்து எண்ணெய் வந்து எல்லாத்துலேயும் ஒரு சொட்டு விட்டுலாம். அப்படி லைனாக அப்படியே விட்டுருங்க. ரொம்ப வேண்டாம், அந்த எண்ணெய் படுற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ எல்லாமே நம்ம இதில் வச்சுட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஒரு பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, இப்போ மல்லித்தூள் ஒரு 5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த டீஸ்பூனில் மிளகாத்தூள் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நைஸாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும் நல்லா. இப்போ இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு. தக்காளி போட்டுடலாம். நல்லா ஒரு பெரிய தக்காளி, ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ கல் உப்பு, இப்போ வந்து தக்காளி நம்ம நல்லா வதக்கிட்டோம் இந்த அளவுக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மிளகாவை போட்டுடலாம். போட்டு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, அடி பிடிக்கூடாது. இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். கல்லுப்பு. இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். தேங்காய் அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா தள கொதிச்சிருச்சு. இந்த தேங்காவை நம்ம இதில் ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இந்த வேக வச்ச உருண்டையை இதில் போட்டுடலாம். இப்போ அது வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், சாஃப்டாக இருக்குது, வெந்துருச்சு. 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வந்து வேக விடக்கூடாது. இப்போ நம்ம இதை எடுத்து இதில் போட்டலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த உருண்டை இதில் போட்டு இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம்.
பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, உருண்டை குழம்பு. இப்போ நம்ம இதில் வந்து கொத்தமல்லி தூவி விட்டுலாம்.